ஹலோ கைஸ், நான் தான் உங்களோட பிராங்க்லின் பேசுறேன். இன்னைக்கு ரேம் சேலஞ்ச் பண்றதுக்காக தான் நாங்க எல்லாருமே ஒரு இடத்துக்கு போக போறோம். யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னு பாப்போம். பென்டென் வந்திருக்கான், டோரிமான் வந்திருக்கான், டான் வந்திருக்கான், மோட்டு பட்லு வந்திருக்காங்க, சின்சான் வந்திருக்கான். இதை தாண்டி நம்ம சிங்கம் சார் வந்திருக்காரு. முதல்ல இவங்க கிட்ட தெளிவா ரேம் சேலஞ்ச பத்தி சொல்லிடுறேன். எப்பவுமே நம்ம ரேம் சேலஞ்ச சேர்ந்து பண்ணுவோம்ல, அதே மாதிரிதான் இன்னைக்கும் சேர்ந்து பண்றதுக்காக வந்திருக்கோம். ஏறக்குறைய இந்த ரேம்ப் வந்து கொஞ்சம் பெருசா தான் போகும் போல, அதனால நம்ம எல்லாருமே மாத்தி மாத்தி தான் டிரைவ் பண்ண போறோம். இந்த ரேம் சேலஞ்ச பொறுத்த வரைக்கும் எல்லோ கலர்ல ஒரு சூப்பர் கார் நமக்கு தந்துருவாங்க. அந்த கார் செம்ம வேகமா போகும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் முதல்ல காரை டிரைவ் பண்றேன். அந்த காரோட ஸ்பீட் எல்லாம் எப்படி இருக்குன்றத பார்த்து உங்களுக்கு சொல்றேன். அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் காரை ஓட்டுங்க, அப்பதான் கரெக்டா இருக்கும். சரியா? சரி, ஓகே. இப்ப அந்த கார் வச்சிருக்காங்கல்ல, நான் அந்த இடத்துக்கு போய் ரேஸ் ஆரம்பிச்சு வச்சிடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்ப கார் இருக்கிற இடத்துக்கு போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு சூப்பர் கார் தருவாங்கன்னு சொன்ன பாத்தீங்களா, இதுதான் அந்த சூப்பர் கார். செம்மையா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது பாத்தீங்களா எப்படி தாண்டுதுன்ட்டு. ஐயோ, என்ன தாண்டி போய் இடிச்சிட்டேன். இப்படியே இதுல சுத்தணுமா? அடுத்து எங்க போறது? அவ்வளவுதாங்க, சுத்தி தாண்டியாச்சு. பக்கத்துல இருக்க பில்டிங்க்கு போயிட்டங்க. பில்டிங்க்கு வந்தாச்சு. ஓ, அடுத்து இங்க எங்க எல்லா ரேம்புமே நம்மளுக்கு வானத்துல தானே போடுவாங்க. ஆனா இந்த ரேம்பை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்களா பில்டிங்ல வச்சிருக்காங்க. எப்பா தாண்டியாச்சு. இங்க இருந்து எப்படி போறது? எங்க வழியை கண்டுபிடிச்சு போனோம் போல. அடுத்ததா சிங்கம் சார் கிட்ட தான் நான் தரப்போறேன். சரி, எப்பா பரவாயில்லங்க, சூப்பரா இருக்குங்க இந்த ரேம்ப். நான் கூட எப்படி இருக்குமோன்னு நினைச்சேன். பரவாயில்ல, இந்த ரேம்ப் சூப்பரா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரேம்ப் பிடிச்சவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. இன்னும் லைக் போடாம பாக்குறீங்கன்னா, அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, லைக்கும் போட்டுருங்க. சரியா? ஓகேவா? இப்ப அடுத்ததா சிங்கம் சார் கிட்ட நம்ம தந்துடலாம். முதல்ல நம்ம கொஞ்சம் தூரம் ஓட்டலாங்க. இந்த ரேம்ப் பார்க்கவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. இப்பதான் தரையில இருந்து வண்டி எடுத்தோம், அதுக்குள்ள இப்ப பாத்தீங்களா வானத்துக்கு வந்துட்டோம். பாத்தீங்களா? பரவாயில்லங்க. ஸ்டார்டிங் இடம் கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கு. சிங்கம் சாருக்கும் ஈஸியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பின்னாடி வரவங்களுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்குங்க. பின்னாடி வரவங்களுக்கு கூட கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நடுவுல வரவங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருக்கும். தாண்டணும். அப்பா தாண்டிட்டாங்க கரெக்டா. ஐயோ, திரும்பி தாண்டது வச்சிருக்காங்களா? திரும்பி ஒரு வாட்டி தாண்டணும் போலங்க. இந்த வாட்டி தாண்ட தேவையில்லை, பக்கத்துக்கு அப்படியே தாண்டி. ஓ, சூப்பர் சூப்பர் சூப்பர். வழியெல்லாம் எப்படி வச்சிருக்காங்க பாத்தீங்களா? எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமா இருக்குங்க. எப்பா சூப்பருங்க, தாண்டியாச்சு. கரெக்ட் தாண்டிட்டேன். ஓகே, வளைஞ்சு போனோம். ஐயோ, வண்டி மாட்டிச்சுங்க. கொஞ்சம் கீழே விழுந்திருப்பேன். நல்ல வேலை தப்பிச்சிட்டேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், சிங்கம் சார் ரொம்ப நேரமா வேணும்னு கேட்டுட்டு இருக்காரு. அவருக்கு தந்துட வேண்டிதான். ஓகே, நான் சிங்கம் சாருக்கு தந்துடுறேன். கண்ணா, நான் தான் உங்களோட சிங்கம் பேசுறேன் கண்ணா. அந்த பிராங்க்லின் கொஞ்ச நேரம் ஓட்டுவான்னு பார்த்தா ரொம்ப நேரம் காரை ஓட்டிக்கிட்டே இருந்தாங்க கண்ணா. அதனால தான் எனக்கு தாடா கண்ணான்ற மாதிரி பிராங்க்லின் கிட்ட திரும்ப வாக்கி டாக்கி முடியுமா சொன்னேன் கண்ணா. அவன் ஒரு இடத்துல காரை நிறுத்திட்டான். இப்ப அந்த காரை எடுத்து நான் தான் ஓட்ட போறேன் கண்ணா. நான் ரெண்டா தான் ஓட்ட போறேன். எனக்கு அப்புறம் ஓட்டத்துக்கு ஒரு 6 பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க கண்ணா. அதனால சீக்கிரமா நம்ம கார் இருக்கிற இடத்துக்கு போயிடலாம் கண்ணா. பரவாயில்லையே, பிராங்க்லின் சொன்ன மாதிரி கார் சூப்பரா இருக்குங்க. சூப்பர் கார்னா சும்மாவா, சூப்பரா இருக்கு. இந்த கார்லாம் எவ்வளவு விலை வரும்? இதெல்லாம் கோடி கணக்குல இருக்கும்ல. இந்த கையோ பேசிக்கிட்டே உங்ககிட்ட பேசிக்கிட்டே விழுந்துட்டேன் கண்ணா. சரி, இன்னொரு வாட்டி நம்மளுக்கு ரைஸ் தந்துட்டாங்க கண்ணா. இந்த வாட்டி நம்ம கவனமா போயிடணும். நான் உங்ககிட்ட இந்த காரோட விலையை பத்தி பேசிட்டு இருந்தேன்ல, அதனால ரோட்டை சரியா கவனிக்கல கண்ணா. அதனாலதான் ஸ்லிப் ஆகி விழுந்துட்டேன். இந்த வாட்டி சூப்பரா தாண்டிட்டேன் பாத்தீங்களா கண்ணா. அடுத்து பட்லு எனக்கு தாங்க சிங்கம் சார்னு வாக்கி டாக்கில தொல்லை பண்ணிட்டு இருக்காங்க கண்ணா. நம்ம கொஞ்சம் தூரமாவது போலாம், அதுக்கப்புறம் அந்த பட்லு பையலுக்கு தரலாம். பாத்தீங்களா, ஒரு வாட்டி கீழே விழுந்தாலும் இப்ப எவ்வளவு சூப்பரா போறேன் கண்ணா. அதான் சிங்கம்னு சொல்றது கண்ணா. என்ன மாதிரி நீங்களும் சூப்பரா டிரைவ் பண்ண பிராக்டிஸ் எடுத்துக்கோங்க கண்ணா. பட்லு வேற என்னங்க இவன், பட்லு திரும்ப வாக்கி டாக்கில என்கிட்ட தாங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. சரி, இப்ப நம்ம பட்லுக்கு தந்தா கரெக்டா இருக்கும். ஓகே, நம்ம கொஞ்சம் தூரம் ஓட்டிட்டோம்ல, இப்ப பட்லு கிட்ட தந்துடலாம். ஹலோ கைஸ், நான் தான் உங்களோட பட்லு பேசுறேன். சிங்கம் சார் வண்டியை ஓட்டிக்கிட்டே இருக்காரு, ரொம்ப நேரம் ஓட்டிட்டாரு. அதனால தான் வாக்கி டாக்கில எனக்கு தாங்கன்ற மாதிரிலாம் கேட்டேன். பிராங்க்லின் சிங்கம் சார் நல்லா தான் காரை ஓட்டினாங்க. அந்த அளவுக்கு மோசம்னு சொல்ல முடியாது. எப்படியாவது அவங்க அளவுக்கு நம்மளும் காரை ஓட்டிடணும். நடுவுல வரவங்களுக்கு தான் கஷ்டமா இருக்கும். யாருக்கு தெரியுமா கஷ்டமா இருக்கும்? இந்த டோரிமானு, பென்டென், சின்சானுக்கு தாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கும். முதல்லயே ஈஸி, கடைசிலையும் ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, நம்ம பேசிக்கிட்டே டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப அந்த கார் இருக்கிற இடத்துக்கு போயிடலாம். எப்பா, இந்த கார் உட்காரவே சூப்பரா இருக்குங்க. எப்பவுமே பாருங்களேன், மேக்சிமம் ரேஸ்ல எனக்கு மேட்சிங்கா தாங்க கார் கிடைக்குது. மேக்சிமம் எல்லோ கார் தான் நமக்கு கிடைக்குது. பாத்தீங்களா, இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் கார்லாம் எல்லோ கலர்ல ரெட் கலர்ல பார்க்கும்போது தாங்க சூப்பரா இருக்கும். பாத்தீங்களா, சூப்பரா இருக்குங்க. ஓட்டுறதுக்கே சூப்பரா இருக்கு தெரியுமா. அந்த சிங்கம் சார் விலை கோடி கணக்குல இருக்கும்னு சொன்னார்ல, உண்மைதாங்க. இந்த கார்லாம் கோடி கணக்குல தாங்க இருக்கும். ஐயோ, எங்க அந்த விலையை பத்தி பேசிதாங்க சிங்கம் சார் கீழே விழுந்தாரு. நானும் கரெக்டா விலையை பத்தி பேசியே கீழே விழுந்துட்டேங்க. எப்படியோ இந்த வாட்டி தாண்டிட்டேன். 2வது லைஃப்ல நான் தாண்டிட்டேன். சிங்கம் சாரும் ஒரு வாட்டி அவுட் ஆயிட்டாரு, நானும் ஒரு வாட்டி அவுட் ஆயிட்டேன். அடுத்துதான் டோரிமானு கேட்டுட்டு இருக்கான். டோரிமானுக்கு தரணும். அந்த பிராங்க்லின் கீழே விழாம வந்துட்டான். நாங்க 2 பேர் ஒரு வாட்டி கீழே விழுந்துட்டோம். எப்பா, அந்த இடத்துல போய் வளையணுமா? சூப்பருங்க. எப்படி வழிய வச்சிருக்காங்க பாத்தீங்களா, கிரியேட்டிவா. சரி ஃப்ரெண்ட்ஸ், அந்த டோரிமானு தான்ற மாதிரி என்ன தொல்லை பண்ணிட்டு இருக்கான். நான் அந்த டோரிமான் கிட்ட இப்ப காரை தந்துடுறேன், கரெக்டா இருக்கும்.
ஹலோ கைஸ், நான் தான் உங்களோட டோரிமான் பேசுறேன். பட்லு வந்து கொஞ்ச தூரம் தான் போனா, இருந்தாலுமே எனக்கு தான் நான் கேட்டேன், உடனே எனக்கு தந்துட்டான்ப்பா. கார் அந்த பட்லு ஒரு இடத்துல இடிச்சான் பாத்தீங்களா, அங்கதான் கார் நின்னுட்டு இருக்கு. நான் போய் அந்த காரை எடுத்துதான் டிரைவ் பண்ணோம். பரவாயில்ல, இது வரைக்கும் 3 பேர் காரை ஓட்டியிருக்காங்க. ரொம்ப காரை டேமேஜ் பண்ணல. கார் ஓரளவுக்கு கண்டிஷனா தான் இருக்கு. நானுமே பெருசா காரை டேமேஜ் பண்ணக்கூடாது. நான் ஓரளவுக்கு ஓட்டிட்டு இவங்க 3 பேரா 4 பேர் இருக்காங்களா, இவங்க 4 பேருக்கு காரை தரணும். சரி, கார் இருக்கிற இடத்துக்கு நம்ம வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பா, கார் எனக்கும் ஓட்ட நல்லாதாங்க இருக்கு. அவன் இடிச்சான் பாத்தீங்களா, அந்த இடத்துல தான் எனக்கு கார் தந்திருக்கான். இப்ப தாண்டணும் நானு. தாண்டிடுப்பா, தாண்டிட்டேங்க. இங்க என்னங்க, ஓ சுத்தி போடுமா? எப்படி வழிய வச்சிருக்காங்க பாத்தீங்களா? இந்த காரு சப்பையா இருக்கிறதுனால இந்த இடத்த தாண்டிட்டோம், இல்லைன்னா மேல இடிச்சிருங்க. ஓகே அப்படியே சுத்துருமா, பொறுமையா சுத்தலாம். அடுத்ததான் நம்ம பென்டனுக்கு காரை தரணுங்க. பென்டனை கேட்கட்டும், அதுக்கப்புறம் காரை தந்துக்கலாம். சூப்பர், அப்படியே வரையணும். என்னங்க இவ்வளவு வழி வச்சிருக்கீங்க? ஓகே, மேலதான் போடுமா? கன்ஃபார்மா என்னன்னு தெரியல, மேல போய் பாப்போம் முதல்ல. சருவலா வச்சிருக்காங்க பாத்தீங்களா வழிய. ஓகே, இப்ப நார்மல் வழி வந்துருச்சுங்க. ஓகே சூப்பரா போயிட்டு திரும்பி சர்வல் வழியா? சரிங்க, அந்த பென்டனுக்கு இப்ப தந்தா கரெக்டா இருக்குமா? அந்த பென்டன் வேற எனக்கு தான்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நம்ம பென்டனுக்கு தந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ கைஸ், நான் தான் உங்களோட பென்டன் பேசுறேன். இப்ப வரைக்கும் 4 பேர் சூப்பரா ஓட்டினாங்க. இப்ப நானு இன்னும் 3 பேர் தான் ஓட்டணுமா? நான் எப்படி ஓட்ட போறேன்னு எனக்கு தெரியல. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க தான் எனக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எங்க 8 பேர்ல யாரை பிடிக்கும்? மேக்ஸிமம் பேர் சின்சான் தான் பிடிக்கும்னு சொல்லுவீங்க, எனக்கு அது நல்லா தெரியும். சின்சானுக்கு அப்புறம் உங்களுக்கு யாரை பிடிக்கும்ன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதே மாதிரி இன்னும் வீடியோக்கு லைக் போடாம இருக்கீங்கன்னா லைக்க போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி சேனலை நிறைய பேர் பாக்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. ஒரு சப்ஸ்கிரைபையும் பிரஸ் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்ப நம்ம கார் ஓட்டுறதுக்காக போயிடலாம். ஓகேங்க, நான் இப்ப காருக்குள்ள வந்துட்டேன். கைஸ், என்ன கைஸ் இப்பெல்லாம் வெளியே வச்சிருக்காங்க? அச்சச்சோ, எப்படியாவது இடிக்காம போயிடணும். ஓகே ஒரு சுத்து. இது என்னது? ஸ்ப்ரைட்டுங்க. ஸ்ப்ரைட்டுக்கான விளம்பரமா இது? 7up ஸ்ப்ரைட்லாம் இருக்கும்ல, அதுக்கான விளம்பரங்க. இப்ப எப்படி ஜம்ப் பண்ற பாத்தீங்களா? ஐயோ, மிஸ் ஆகி கீழே விழுந்துட்டேங்க. நான் இந்த ஸ்ப்ரைட் விளம்பரத்தெல்லாம் பார்த்துதான் இடவிடமா விழுந்துட்டேன். இந்த வாட்டி தாண்டிடுவேன் பாருங்க. எஸ், தாண்டிட்டேன் மக்களே. சூப்பரா தாண்டி ஒரு இடத்துல லேண்டிங் ஆயிட்டேன். இப்ப நான் கீழே விழாம போனோம், எப்படியாவது கீழே விழாம போயிடணும். இது பாருங்க, வளைஞ்சி நெளிஞ்சு போயிட்டு இருக்கங்க. சூப்பர். அடுத்தது சின்சான் எனக்கு தான்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். சின்சானுக்கு நம்ம ஒரு இடத்துல தந்துடலாம். ஓகேங்க, நம்ம கொஞ்ச தூரம் காரை நல்லா திருப்தியா ஓட்டிட்டோம், ஒரு பெரிய ஜம்பியும் பண்ணிட்டோம். இப்ப நம்ம சின்சானுக்கு தந்தோம்னா கரெக்டா இருக்கும். டே சின்சானு, இந்த காரை ஓட்டிக்கோ. ஹலோ கைஸ், நான் தான் உங்களோட சின்சான் பேசுறேன். எனக்கு அப்புறம் 2 பேர் ஓட்டுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. யாரு? நம்ம மோட்டு, நம்ம டானு. எப்பவுமே இவங்க 2 பேர் தாங்க கடைசியா ஓட்டுறாங்க. சரி, எல்லாருமே காரை பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கார் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றத சொல்லுங்க. அடுத்து நம்ம என்ன கலர் காரை ட்ரை பண்ணலாம் அப்படின்றதையும் சொல்லுங்க. உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அந்த கலரை சொல்லுங்க. நான் அடுத்த வாட்டி அந்த காரை ஓட்டுறேன். சரியா? நான் பிராங்க்லின் கிட்ட சொன்னா பிராங்க்லின் அந்த காரை ஏற்பாடு பண்ணிடுவான். நாங்க அந்த கார்ல டிரைவ் பண்றோம். ஓகேவா? சரி ஃப்ரெண்ட்ஸ், பேசி நம்ம டைம்ல வேஸ்ட் பண்ண வேணாம். இப்ப கார் இருக்கிற இடத்துக்கு போறேன். எப்போ இந்த கார் சூப்பரா இருக்குங்க. பரவாயில்ல, எனக்கு நல்லா கம்ஃபர்ட்டா இருக்கு. பாருங்க எப்படி ஓட்டுறேன் பாத்தீங்களா? ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே வந்து கொஞ்ச நேரம் ஓட்டிட்டு காரை மாட்டிக்கிட்டாங்கல்ல. ஆனா நான் ரொம்ப நேரம் ஓட்டிட்டு தான் டானுக்கு தருவேன். அடுத்து டான் தான் கேட்டு வச்சிருக்கான். நான் ரொம்ப நேரம் ஓட்டினதுக்கு அப்புறம் தான் டானுக்கு தருவேன். எப்பா பாத்தீங்களா, செம்மையா தானுங்க. இதெல்லாம் மத்தவங்க பண்ணிருந்தா கீழே தாங்க விழுந்திருப்பாங்க. நான் சூப்பரா தாண்டிட்டேங்க. அடுத்து இதே மாதிரி ஒரு கம்பியை தாண்டணுமா? இருங்க, அப்படியே கொஞ்சம் தள்ளி போய்க்கலாம். இங்க இருந்து வந்தாதாங்க நல்லா இருக்கும். இங்க இருந்து வந்து வேகமா தாண்ட வேண்டியதான். எப்பா சூப்பரா தாண்டிட்டாங்க, கரெக்டா தாண்டிட்டாங்க. ஐயோ விழுந்துட்டாங்க. ஓவரா வாய் பேசினாலே விழுந்துடுறேனே. பரவாயில்ல, எல்லாருமே ஒவ்வொரு வாட்டி விழுந்தாங்கல்ல, அதனால நான் விழுந்தது ஒன்னும் பெரிய தப்பெல்லாம் இல்லைங்க. நானும் ஒரு வாட்டி விழுந்துட்டேன், ஆனா நான் கஷ்டமான பகுதியில தானே விழுந்தேன், அதனால ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க. இன்னும் 2 பேர் தான் ஓட்டணும். அவங்க 2 பேர் தான் ஓட்டி கம்ப்ளீட் பண்ண போறாங்க. நடுவுல இருக்க பகுதி கஷ்டமா இருக்கும்னு பிராங்க்லின் சொன்னா பாத்தீங்களா, உண்மையிலேயே செம்ம கஷ்டமா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். சரி, நம்ம ரொம்ப தூரம் ஓட்டிட்டோம்னு நினைக்கிறேன். டான் கிட்ட தந்துடலாம், கரெக்டா இருக்கும். ஹலோ கைஸ், ஜான் த டான். நான் தான் உங்களோட டான் பேசுறேன். பரவாயில்லப்பா, இந்த சின்சான் பையன் பொடியனா இருந்தாலுமே சூப்பரா காரை ஓட்டிட்டான். ரொம்ப தூரம் கொண்டு போயிட்டான். இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர் தான் ரேஸே இருக்கும்னு நினைக்கிறேன். 1 கிலோமீட்டர் நம்ம ஓட்ட வேண்டியதான். மீதி இருக்க 1 கிலோமீட்டர் இந்த மோட்டு பையலுக்கு தந்துட வேண்டியதான். டே மோட்டு, 1 கிலோமீட்டர் பேலன்ஸ் இருக்கும் போது உனக்கு தந்துடுறேன். சரியா? எனக்கு வரையா முடிவெல்லாம் ஈஸியா தான்டா இருக்கும், நீ கவலைப்படாத. சரியா? முதல்ல நான் ஓட்டுறதுக்காக போறேன். ஃப்ரெண்ட்ஸ், அந்த காரு தான் எனக்கு செட் ஆகுமா என்னன்னு தெரியல. கொஞ்சம் சப்பையா இருக்கா, எனக்கு உட்கார வாட்டப்படாது. சரி, நம்ம அந்த கார் இருக்கிற இடத்துக்கு போயிடலாம், ஓட்ட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், கார் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டேன். கார் உட்கார கொஞ்சம் வசதியா தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. ஐயோ, நான் வந்தோடனே பாருங்களேன் எவ்வளவு கஷ்டமான பகுதியை தந்திருக்காங்கன்ட்டு. இது பாருங்க, எப்படி சுத்த விடுறாங்க பாருங்களேன். ஐயோ, சுத்துல எனக்கு தலையே வலிக்குதுங்க. இந்த காரை விட்டு இறங்கினதுக்கு அப்புறம் ஒரு ஜூஸ் போட்டு குடிக்கணும். ஐயோ, காரை கவுத்தி போட்டுட்டாங்க. அது பாருங்களேன், காரை கவுத்தி போட்டுட்டாங்க. எப்பா, திரும்புதுங்க. நல்ல வேலைங்க, கார் திரும்பிடுச்சுங்க. கவுத்தி போட்டுட்டாங்க கருப்பாம்பூச்சி மாதிரி. சரி, நம்ம கொஞ்சம் கஷ்டமான இடத்தெல்லாம் முடிச்சிட்டோம்ல. இப்ப அந்த மோட்டு பையலுக்கு தந்தா கரெக்டா இருக்கும். இப்ப அந்த மோட்டு பையலுக்கு நான் தந்துடுறேன். சரியா? ஹலோ கைஸ், நான் தான் உங்களோட மோட்டு பேசுறேன்.
என்ன அந்த டானு நம்ம கிட்ட காரை தரதுக்கு முடிவு பண்ணிட்டான். எங்க டானு கொஞ்ச தூரம் தாங்க போனா அதுக்குள்ள நமக்கு தந்துட்டாங்க. அப்ப இன்னும் கொஞ்சோண்டு தூரம் தான் பேலன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பேலன்ஸ் இருக்கிறத நம்ம முடிச்சிடலாம். 1 கிலோமீட்டர் பேலன்ஸ் இருக்கும் போது எனக்கு தரேன்னு சொன்னா, ஆனா அவன் 1/2 கிலோமீட்டர் கூட போன மாதிரி தெரியல, அதுக்குள்ள டக்குன்னு தந்துட்டான். சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் கொஞ்சம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருமே காரை சூப்பரா ஓட்டினாங்க. உங்களுக்கு யார் கார் ஓட்டுனது ரொம்ப பிடிச்சது அப்படின்றத சொல்லுங்க. இப்ப நான் கார் ஓட்டுறதுக்காக போறேன். இருங்க, அந்த ரேஸ்லாம் நடக்கிற பகுதிக்கு நான் போயிடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த இடத்துக்கு வந்து கார் எடுத்துட்டேன். பரவாயில்லப்பா, இன்னும் கொஞ்சோண்டு இடம் தான் இருக்கா, தாண்டி தாண்டி போக வேண்டியதுதான். அந்த டானி இங்க தாண்டிட்டு இருக்கும் போது தாங்க எனக்கு தந்துட்டான். ஐயோ, தாண்டுற மாதிரியா? இருங்க, ஸ்பீடா போய் தாண்டிடலாம். தாண்டியாச்சு. அடுத்த ஒரு ஜம்ப் தாண்டியாச்சு. ஓகேங்க, இப்ப இந்த சின்ன கேப்ல போகணுமா? சூப்பரா போயிட்டு இருக்கேன். இப்போ வரைக்கும் நான் கீழே விழாம போயிட்டு இருக்கேங்க. சூப்பரா தாண்டிட்டேன். ஓகே, வெள்ளையில போனோம், அதுக்கப்புறம் ரெட்ல போனோம், திரும்பி வெள்ளையில போனோம், திரும்பி ரெட்ல போகணுமா? எப்ப கரெக்டா போயிட்டு இருக்காங்க. என்ன நிறைய பால்லாம் வச்சிருக்காங்க. அந்த பாலை தாண்டினா முடிஞ்சிருச்சுங்க கேம். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கேம் முடிச்சிட்டோம். வீடியோ பிடிச்சவங்க ஒரு லைக் போட்டுருங்க. திரும்பி வேற ஒரு ரேஸ்ல நம்ம சந்திப்போம். பை.